டியூஷன் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். கலைச்செல்வி குரோனா நம்ம பூமி அம்மலம் இலவசமா டியூஷன் நடத்திட்டு இருக்கேன். அவங்களுக்கு டைரி ஸ்கூல்ல கொடுக்கறது கிடையாது. இப்ப நம்ம மூலம் தான் டைரி கொடுத்து டெய்லி நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்புறம் ஆடின்னு ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம் புதுசா. கன்னியாகுமரி ட்ரைனிங்ல போய் நம்ம எப்படி நடத்தணும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல அந்த பாட்டு சைவமா சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை முடிச்சுட்டு இப்ப மே மாசம் மெட்ராஸ் ட்ரைனிங் போனேன். மெட்ராஸ் 7 நாள் ட்ரைனிங் போனேன் ஐஐடி. இங்க ஃபுல்லா இங்கிலீஷ் நம்ம பேசுறது இருக்குது எப்படிங்கிறது அங்க பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துறது மற்றபடி இங்கிலீஷ் அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இங்க மெட்ராஸ்ல அதை விட கொஞ்சம் டெவலப்பா இங்கிலீஷ் எப்படி நடத்தணும் எனக்கு. ஏன்னா இங்க கிராமத்துல நம்ம இங்கிலீஷ் அந்த அளவுக்கு டெவலப் இருக்காது இல்ல. அந்த அடிப்படையில அங்க இங்கிலீஷ் ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு இலவசமா டியூஷன். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கும் பிள்ளைங்களை கத்துக்கிற மாதிரியும் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு சில பிள்ளைங்க வீட்டுல போய் படிக்கிறதுக்கு இது இல்லாம இருப்பாங்கல்ல. இப்ப நம்மள்ட்ட இங்க அன்னன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடத்துறாங்களோ அதை நம்ம டைரியில எழுதிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி படிச்சுட்டு வரணும்னு சொல்றாங்களோ அதை இங்க ஃபுல்லா முடிச்சுட்டு வீட்டு பாடம் ஹோம் ஒர்க்கு 4 நோட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் இங்க முடிச்சுட்டு போறாங்க. அதனால பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு டீச்சர்களுக்கும் இங்க சரி, நமக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அன்னன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் இங்க. என் பேரு ஜீவானந்தம், நாம்கோ தொண்டத்தினுடைய இயக்குனர். நமது சென்னை பூமியா ட்ரஸ்டினுடைய உதவியோட சுனாமி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் 2006-07 கல்வியாண்டில் ஒரு 10 இடங்களில் கடற்கரை ஓரத்தில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான பகுதி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு 10 இடங்களில், குறிப்பாக முத்துப்பேட்டை பிளாக்கில் அந்த இலவச மாலை நேர சிறப்பு வகுப்பினை பூமியா ட்ரஸ்டுடைய உதவியோட துவைக்கணும். அந்த 10 இடங்கள்லையும் படித்த குழந்தைகளுடைய ஈடுபாடு, அந்த டீச்சர்ஸுடைய ஈடுபாடு, கோஆர்டினேட்டருடைய செயல்திறன் இதெல்லாம் சிறப்பாக இருந்ததனுடைய அடிப்படையில் அதனுடைய இறுதி மதிப்பீட்டில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை, அதாவது மீண்டும் கூடுதலாக ஒரு 26 மையங்களை துவக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். இதனுடைய ஃபியூச்சர் சஸ்டைனபிலிட்டிக்காகவும் இப்போ நீ கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இறுதி சனிக்கிழமை அன்று பெற்றோருடைய கலந்தாலோசனை கூட்டம் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். இந்த அக்டோபர்ல இருந்து அந்த கூட்டம் முறையா. என் பேர் நாகராணி. 2007 நாம்கோ பூமி அம்மலம் இந்த சென்டர் நாங்கள் நடத்திட்டு வரோம். 25 மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிறோம். நல்லா தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க. நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னும் தொடர்ந்து நடத்த சொல்றாங்களே. அதாவது நெய்பர்ஹுட் ஃப்ரீ டியூஷன் சென்டர். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மற்ற டியூஷன் சென்டருக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மற்ற டியூஷன் சென்டர்ல யாரெல்லாம் பணம் கொடுத்து படிக்கிறதுக்கு முடியுமோ அல்லது நல்லா படிக்கிற பிள்ளைங்க இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட அங்க மையத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படி இல்லாம உண்மையிலேயே ஏழ்மையாகவும் படிக்கிறதுக்கு வசதி கம்மியாகவும் இருக்கிற அந்த பிள்ளைகளா, அதுவும் நம்ம மையத்தை சுற்றி உள்ள நெய்பர்ஹுட்ங்கிறது தான், மையத்தை சுற்றி உள்ள பிள்ளைகளை மட்டும் ஒன்று சேர்த்து அதுல எத்தனை பேர் 40 பேர் 50 பேர் அப்படி இல்லாம ஒரு 25 நபர்களுக்கு கூடுதலா இல்லாம ஒரு சென்டர் எடுத்தீங்கன்னா 25 பேர் தான், அதிகபட்ச நபர்களே 25 பேர் தான். அப்பதான் ஒவ்வொருத்தரையும் கவனம் செலுத்தி அந்த மைய ஆசிரியை பாடங்களை சொல்லிக் கொடுக்கவும் அவங்களுடைய படிப்புல முன்னேற்றத்தை கொண்டு வரவும் முடியும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த என்எஃப்டிசி நெய்பர்ஹுட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க பூமியா. இது ஒரு உண்மையிலேயே மிக அருமையான கான்செப்ட். நாங்கள் கூட தொடக்கத்தில் நிறைய பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு எங்களை சேர்த்தாலே போச்சுன்னு பிரசிடென்ட் மற்றவங்கள்ட்ட கொண்டாந்து வாக்குவாதம் பண்ணிட்டு எங்களை கம்பல் பண்ணாங்க. பட் நாங்கள் அது மாதிரி அனுமதிக்காம அவங்களுடைய கருத்தை அப்படியே கேட்டுட்டு 25 குழந்தைகள்ங்கிறத மையப்படுத்தி சரியா சொல்லணும். அப்ப அந்த 25 தான் நம்மளுடைய ப்ராக்ரஸை கொண்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை 2010 நாம 10th எங்களுடைய ஃபர்ஸ்ட் செட் 10th வெளியில வருவாங்க. அதுல 100% எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு கொள்கை நோக்கத்தோட இந்த சென்டர் மையத்தை இயக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பூமியா மிக அருமையான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் தொடர்ந்து சிறப்பா செய்வதற்கு எங்களுடைய சமுதாயத்திலையும் நல்ல பேரண்ட்ஸ் பத்தியும் சரி ஒத்துழைப்பு இருக்கு.
அந்த ஆடின்னு ஒரு ஸ்கீமை கொண்டாந்தாங்க. அப்புறம் ஆடி வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காகவும் அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட் அவங்க பேர்ல ஒரு 30 ரூபா பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டணும்னு சொல்லி சொன்னோம். இந்த ஆடியை சொல்லும்போது தொடக்கத்துல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஆர்வம் காட்டல, இது என்ன இது பூரா பணம் போட வைக்கிறாங்க கேட்கறாங்கன்னு சொல்லி. பட் அவங்களுக்கு புரிய வச்சு இது எங்களுக்காக கொடுக்கல, நீங்க உங்களுடைய பேர்ல உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்க அக்கௌண்ட்ல ஆர்டி வந்து மாசம் 30 ரூபா கட்டிட்டு வாங்க. அப்படி கட்டிட்டு வருகின்ற பட்சத்துல இன் ஃபியூச்சர் வந்து அந்த சென்டரை நிர்வாகம் பண்றதுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளையுடைய கல்வி செலவுகளுக்காக அது பயன்படும். அது உங்களையே அறியாம நீங்க வந்து சேமிக்க ஒரு சிறு சேமிப்பு என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னோம். இப்ப மோரலஸ் ஓரளவு வந்து எல்லாரும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அதை ஆடியை செலுத்திட்டு இருக்காங்க. ஆடி வந்து இன்னொரு வேலையும் பண்ணோம். ஆடி வந்து ஸ்டாஃபுக்கும் கட்ட சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்து மாதம் 100 ரூபா ஆடி போடணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஹேபிட்ங்கிறதுனால இதை வந்து கட்டாயமா செய்யணும்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் நாங்கள் கூடுதலாவே கட்டாயப்படுத்தி இருக்கோம். ஆனா அது அதனுடைய விளைவு வந்து நல்லா இருக்குது. இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்திருக்க பணமும் பாத்தீங்கன்னா நல்ல தொகை இருக்குது. அது போல வந்து டீச்சர்ஸும் வந்து ஆடியில வந்து ரெகுலரா மாசம் 100 ரூபா போட்டுக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. நாங்க கொடுக்குற சம்பளத்துல இருந்து அவங்க 100 ரூபா சேமிச்சாலும் அது ஒரு நல்ல சேமிப்பா இருக்கிறதுனால ஒரு கணிசமான தொகை இருக்குது. இந்த 2 புது விஷயத்தையும் இதோட இணைச்சிருக்கிறோம். அதனால இது என்னுடைய சஸ்டைனபிலிட்டிக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு நாங்க நம்புறோம். என் பேர் சந்தியா, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த டைரி எழுதுறதுனால ஸ்கூல்ல என்ன ஒர்க் பண்றோமோ டியூஷன்லயும் என்ன ஒர்க் பண்ணுமோ அதை எழுதினா ஒரு கொஞ்சம் பயன். டைரி என்ன எழுதுங்க? டைரியில ஸ்கூல்ல என்ன பண்றோமோ அதையும் டியூஷன். முதல் பக்கத்துல என்ன எழுதுவீங்க? இதுல என்னென்ன எழுதுவீங்க? பேர், அப்பா பேரு, அட்ரஸ். சரி, இங்கெல்லாம் என்ன எழுதுவீங்க? இங்கெல்லாம் ஸ்கூல்ல நடத்துனாங்க, என்னென்ன பாடம் நடத்துனாங்க, டியூஷன்ல என்னென்ன ஒர்க் தான். தினமும் எழுதுவீங்களா? இது எங்க அப்பா பேர் வந்து கார்த்திகேயன். நான் வந்து இந்த டியூஷன்ல படிக்கிறதுனால எனக்கு பலன் நிறைய கிடைக்குது. நான் இந்த டியூஷன்ல 3 வருஷம் படிக்கிறேன், ஆடியும் கட்டுறேன். எங்க அக்கா நல்லா டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனால நாங்க வந்து 3 ரேங்குக்குள்ள இருக்கிறோம் எங்க கிளாஸ்லயே. நான் வந்து திருவிழாவும் கோவிலடியில இந்த பூமிகா ட்ரஸ்ட் மூலம் நான் வந்து நாம்கோ தொழில்நுட்பத்து மூலமா 2006, 2007, 2008 மூலம் அந்த பிள்ளைங்க டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது 25 பிள்ளைங்க என்கிட்ட படிக்கிறாங்க. எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் வந்து அது மூலம் இது நாகப்பட்டினத்துல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் கன்னியாகுமரியில ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். நான் வந்து ஒவ்வொரு பிள்ளைலாம் இண்டிவிஜுவலா போய் வீட்டுல பார்த்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசி போட சொல்லியிருக்கேன். 30 ரூபாய் ஆடி போடுறாங்க சார். 30 ரூபா ஆடி போடுறாங்க. நான் 50 ரூபாய் ஆடி போடுறேன். எப்பல நான் வந்து 2006ல இருந்து வெளியே பிரைவேட் டியூஷன் மாதிரி இருக்கிறாங்களா? எவ்வளவு அவங்க ஃபீஸ்லாம்? எவ்வளவு அவங்க ஃபீஸ் 12க்குலாம் 50 ரூபாய் வாங்குவாங்க சார். இந்த லோயர் கிளாஸ்ல 25 ரூபாய் வாங்குவாங்க, ஹையர் கிளாஸ்க்கு 40 ரூபாய் வாங்குவாங்க. இப்போ இது வந்து இப்போ வந்து ஃப்ரீயா வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா என்எஸ்சிக்கு? இப்போ அடுத்த வருஷத்துல இருந்து பணம் கட்டி வர சொல்ல போறோம். அது சொல்லிருக்கீங்களா? இப்பதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னா வருவாங்களா இவங்க? பசங்கள கேட்டுட்டு இருக்கேன் சார். வந்துரும் சொல்லிடுறேன் சார். பிள்ளைங்க வந்துரும், அதெல்லாம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி. வருவீங்களா? கட்ட முடியுங்களா உங்களால? கட்டுற ஃபேமிலி இருக்கு, கட்ட முடியாத ஃபேமிலி தான் சார் ஆடி.